இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஏஎல்யூ பார்த்தோம். ஓகே. இப்ப அந்த சிபியூலயே 2வது யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்ன வேலை அப்டின்னா, டூ கோஆர்டினேட் டூ கோஆர்டினேட் தி ஆ இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கைடுன்னு சொல்லலாம். ஸோ கைட் தி ஃப்ளோ ஆஃப் தி புரோகிராம். ஃப்ளோ ஆஃப் புரோகிராம் ஆர் டாஸ்க். இது என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப லைக் இப்போ ஒரு புரோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புரோகிராம். இதுல வந்து 30 லைன்ஸ் இருக்கு. ஓகேயா? 30 லைன்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. இத வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து என்னென்ன பண்ணும் அப்டின்னா, இப்போ அ இன்புட் வாங்குறோம்ல, ஸோ அத வந்து எப்போ இன்புட் வாங்கலாம்? அதாவது வென் டூ கிவ் இன்புட். அதாவது இந்த இன்புட் குடுக்குற டிவைஸ் வந்து டிவைஸ் வந்து ஓகேவா இருக்கா? அப்படின்றத இது செக் பண்ணும். ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட் சொல்லும். ஓகே, நீ வந்து இன்புட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும். இல்ல நாட் நாட் ஓகே அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகே. இன்புட் டிவைஸ் சரியா ஒர்க் ஆகல. அதனால இந்த ப்ரோகிராம் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணி விட்டுரும். ஓகே. இது மட்டுமா பண்ணுமா? இல்ல. வேற என்ன பண்ணும்? அவுட்புட் யூனிட்டையும் பார்க்கும். ஸோ எல்லா அவுட்புட் யூனிட்டுமே வேலை செய்யுதா அப்படின்றது பார்க்கும். ஓகே. வேலை செஞ்சா தான் அவுட்புட் குடுக்கும். அதே மாரி ப்ராசஸ் இருக்குல்ல. இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, அது ஒரு ப்ராசஸா தானே சொல்றோம். இந்த ப்ராசஸ் வந்து ஓகேவா ஓகேவா இருக்கா? ரன் ஆகும்போது ஒரு வாட்டியும் செக் பண்ணும். ப்ராசஸ் ஓகேவா இருக்கான்னு. இல்ல அது ஓகே இல்ல அப்டின்னா, அது டெர்மினேட் பண்ணிடும். ஓகே. இப்போ நெறையா இப்போ ஆப்ஸ் நெறைய நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஓகே. திடீர்னு இப்ப வேற ஒரு ஆப் நான் ஓப்பன் பண்றேன் அப்டின்னா, அது என்ன ஆகும்? திடீர்னு கிராஷ் ஆயிரும். ஏன் கிராஷ் ஆகும்னா, இந்த ஃபோன்ல வந்து மெமரி இல்ல. ஏன் மெமரி இல்ல? இந்த ஆப்புக்கான டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு மெமரி இல்ல. அதனால கிராஷ் ஆகி நின்னுடும். ஸோ, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் என்ன பார்க்கும்? சாரி, எது பார்க்கும் அப்டின்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட்ன்ற அ இந்த சப்டிவிஷன் ஆஃப் தி சிபியூ அதுதான் வந்து பார்த்துக்கும். ஓகேயா? ஓகே. இதுல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மெமரி யூனிட். இந்த மெமரி யூனிட் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் தான். பட் இத வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டரோட பார்ட்டாவே நம்ம சொன்னாலே இட் இஸ் இம்பரேட்டிவ் டூ டெல் ஹியர். ஓகே. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்டின்னா, இந்த அவுட்புட் யூனிட்ட பார்க்குறோம். அவுட்புட் யூனிட்னா வெரி பேசிக் தான். ஆ யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல குடுக்குது அப்டின்னா, இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற கீவேர்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல உன்னால ஒரு அவுட்புட் குடுக்க முடியுது அப்டின்னா, ஆ லைக் குடுக்க முடியுதுன்னா, அது அவுட்புட் டிவைஸால மட்டும் தான் முடியும். ஓகே. ஸோ அதுதான் அவுட்புட் டிவைஸ் அதுதான் குடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மானிட்டர், அப்புறம் இந்த பிரிண்டர். ஓகே, பிரிண்டர். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர். ஏன்னா ஆடியோ ஆடியோ டிவைஸ் லைக் ஆடியோ வாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி குடுக்குதுல்ல ஸ்பீக்கர். கரெக்ட்டா? ம். ஸோ அது மாரி நம்ம நெறையா சொல்லலாம். ஓகே. இது வந்து அவுட்புட் யூனிட். ஓகேயா? ஓகே. இப்போ வந்து நம்ம இப்ப மெமரி யூனிட் பார்க்குறோம். ஓகே. மெமரி யூனிட். இந்த மெமரி யூனிட் தான் வந்து லைக் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் மாதிரி. ஏன்னா, நம்ம டேட்டாவ எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ இந்த மெமரியிலேயே வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பிரைமரி மெமரி, இன்னொன்னு வந்து செகண்டரி மெமரி. கரெக்ட்டா? ரைட். ஓகே. செகண்டரி மெமரி. ஓகே. இப்போ இந்த பிரைமரி மெமரி எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே. இப்போ சேம் அதே ஒரு புரோகிராம் எடுக்குறோம். அதுல வந்து 10 லைன்ஸ் இருக்கு. இப்போ வந்து சிபியூ இருக்கு. சிபியூக்கு வந்து அந்த புரோகிராம ரன் பண்ண சொல்லியாச்சு. ஓகேயா? இப்போ இந்த சிபியூ வந்து எங்க போய் தேடும்? எனக்கு வந்து இந்த 10 லைன் கோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தெரியும். ஒரு பெரிய லைக் ஒரு டிஸ்க்ல இருக்கு.
ஸோ டிஸ்க்ல வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, எனக்கு வந்து ஒரு வாட்டியும் எனக்கு இங்க போயிட்டு இங்க வரதுன்றது எனக்கு பெரிய டைம் எடுக்கும். ஸோ அதனால எனக்கு டக்குன்னு வேணும். ஏன்னா அப்பன்னா இந்த எல்லா லைன்ஸுமே எனக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, என்னால சீக்கிரம் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இங்கேருந்து எடுத்துட்டு வந்து இந்த மெமரி அதான் இந்த பிரைமரி மெமரியில சிபியூ வந்து எழுதிரும். சிபியூ வந்து எழுதிரும். இன்னும் டெப்த்தா போனோம்னா, லைக் சிபியூல நெறைய சப்டிவிஷன்ஸ் லைக் நெறையா ஃபிளாக்ஸ் அதெல்லாம் நெறையா இருக்கு. கண்ட்ரோல்ஸ் நெறையா இருக்கு. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து முன்னாடியே வந்துரும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா போகும். ஓகே. இப்போ இத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிபியூ வந்து அ அந்த டிஸ்க்லேருந்து எடுத்துட்டு வந்து இந்த பிரைமரி மெமரியில எழுதிரும். ஓகே. எப்படி எழுதும்? எல்லாத்தையும் எழுதுமா அப்படின்னா, எல்லாத்தையும்லாம் எழுதாது. லைக் இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க சாரி சாரி கரெக்ட். பிரைமரி மெமரியில எல்லாமே எழுதிரும். தேவையானதெல்லாம் எங்க எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து இது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்குள்ள அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க வந்து நிக்கும். ஓகே. இது ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியாது. சும்மா ஒரு ஓரளவுக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அ லைக் இந்த ஒரு லைன் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். திருப்பி அடுத்த லைன் வந்து நிக்கும். அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு அவுட்புட் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ மெயினா இந்த பிரைமரி மெமரியோட என்ன வேலை அப்படின்னா, புரோகிராம்ஸ் கரண்ட்லி ரன்னிங் புரோகிராம்ஸ வந்து ஸ்டோர் பண்றது தான் இதோட வேலை. ஓகேயா? இப்ப நம்ம சொல்றோம்ல. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நம்ம ரேம் சொல்றோம். ரேம் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த சிஸ்டமோட லைக் ப்ராசஸிங் பவர் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்ட்டா? இப்போ வந்து அ அ 6 ஜிபி ரேம் வந்து இஸ் லைக் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, கம்மி. 8 ஜிபி ரேம விட. அதே மாரி 16 ஜிபி ரேம விட 8 ஜிபி ரேம் வந்து கம்மி. ஸோ இந்த இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குல்ல. அது எப்படின்னா, இப்போ 16 ஜிபி அப்படின்னா 16 ஜிபி ஆஃப் அந்த ப்ரோகிராம் ஃபைல்ஸ வந்து அட் அ டைம்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அதால சிபியூவால அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ஓகே. ஸோ பிரைமரி மெமரின்னா என்ன? கரண்ட்லி ரன்னிங் புரோகிராம்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதோட வேலை. ஸோ இட் இஸ் வாலடைல். ஓகே. அது வந்து வாலடைல். வாலடைல்னா என்ன? பவர் போயிடுச்சு அப்படின்னா, இதுல உள்ள கன்டென்ட்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ வந்து ஃபோன் லைக் ஃபோன் லைக் சிஸ்டம் இருக்கு. இப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஓகே. கரண்ட் போயிடுச்சுனா என்ன ஆகும்? அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிட்டு திருப்பி ஆன் பண்ணோம்னா, நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் போவோம். நம்ம பண்ண எல்லா ப்ராசஸ், எல்லா வேலையும் எல்லாம் போயிரும். கரெக்ட்டா? ஏன்னா, நம்ம பண்ற எல்லா சேஞ்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு மெயின் மெமரில ஸ்டோர் லைக் இந்த பிரைமரி மெமரில ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி மெமரிக்கே போகும். ஓகே. ஸோ அதனால தான் பிரைமரி மெமரி வந்து வாலடைல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரினா இந்த டிஸ்க் இருக்குல்ல, இந்த டிஸ்க் தான் வந்து செகண்டரி மெமரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் வால்யூம் கம்பேர்ட் டூ பிரைமரி. கரெக்ட்டா? லார்ஜ் வால்யூம் இருக்கும். என்ன சொல்லலாம் 1 டிபி 1 டிபி, 2 டிபிலாம் போகும். வால்யூம்ஸ் எல்லாம். ஆனா என்ன அப்டின்னா, ஸ்லோ அக்சஸ் ரேட். என்ன அக்சஸ் ரேட்னா என்ன? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டாவ வந்து எடுக்க முடியும். திருப்பி அங்க போட முடியும். அதுதான் வந்து அக்சஸ் ரேட். ஓகே. ஸ்லோ அக்சஸ் ரேட். ஸ்லோவா இருக்கும். ஆனா பிரைமரில வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகே. இதுதான். மெமரி யூனிட்னா பிரைமரி அண்ட் செகண்டரி. ஓகே. இதோட டிஃபரன்ஸ் கேட்டா கூட இப்படி எழுதிக்கலாம். பிரைமரி மெமரில என்ன ஸ்டோர் பண்றோம்? செகண்டரி மெமரில என்ன ஸ்டோர் பண்றோம்? பிரைமரி மெமரி வந்து ஸ்மாலர் இன் சைஸ். செகண்டரி மெமரி லார்ஜர் இன் சைஸ். ஆனா பிரைமரி மெமரியோட அக்சஸ் ஸ்பீட் வந்து அதிகம். செகண்டரி மெமரியோட அக்சஸ் ரேட் வந்து கம்மி. எக்ஸாம்பிள் என்ன? ரேமு. இதுல வந்து என்ன? ரோம். அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஸோ ரீட் ஒன்லி மெமரி. அதான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறமா சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி எல்லாம். இதெல்லாம் வந்து செகண்டரில வந்துரும். ஓகே. இதான் மெயின். இந்த டயகிராம் வந்து போட்டுட்டு சொன்னது எல்லாத்தையும் எழுதிங்கன்னா, அப்படியே 5 மார்க்ஸ் குடுத்துருவாங்க. ஓகேயா? ஓகே. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னா மெயினா இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோ எழுதினாலே போதும் 5 மார்க்ஸ்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸ்ன்னு ஒரு தனி கொஸ்டினே கேட்பாங்க. ஓகே. ஸோ நான் படிக்கும்போது கேட்டாங்க அதெல்லாம். எப்படின்னா லைக் இன்புட் டிவைஸஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.